வணக்கம் என் அன்பு சொந்தங்களே, உங்களுக்கான என் முதல் வணக்கம். என்ன நண்பா, நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறியா? அப்படின்னா இந்த வீடியோ உனக்கு தான். நான் முன்பே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பிஸ்னஸ் ஒரு கடல் மாதிரி. அதனால் தெரியாமலே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா முதல்ல பிஸ்னஸ் அடிப்படைகளை நன்றாக தெரிஞ்சுக்கணும். முதல் வேலைக்கும் வியாபாரத்துக்கும் என்ன வித்தியாசம் என்பதை தெரிந்து கொள்வோம். வேலை என்பது ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி, வியாபாரம் என்பது ஒரு பெரிய பசிபிக் ஓஷன் மாதிரி. நீங்கள் புதுசாக நீச்சல் கற்க போறீங்கன்னா முதல்ல ஸ்விம்மிங் பூல், டேம், குளம் மாதிரியான இடங்களில் தான் நீச்சல் கற்க வேண்டும். நல்லா நீச்சல் அடிக்க தெரிந்த பிறகு தான் ஓஷனில் நீச்சல் அடிக்க முடியும். இப்படி அடிப்படை அனுபவம் இல்லாமல் நேராக பெரிய கடலுக்கு போனால் ரொம்ப ஆழத்துக்கு போயிடுவீங்க. அதனால் முதலில் வேலை செய்து அனுபவம் சேர்த்து பிறகு வியாபாரத்தில் இறங்கினால் வெற்றி அதிகம். இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முதல் முறையாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா? எந்த பிஸ்னஸ் பண்ணுவது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவது, எப்படி மார்க்கெட் பிளேஸ் கண்டுபிடிப்பது, எவ்வளோ முதலீடு செய்ய வேண்டும், எந்த ப்ராடக்ட் தேர்வு செய்ய வேண்டும், இப்படி 1000 கேள்விகள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறதா? முதலில் உங்களிடம் என்னென்ன திறமைகள் இருக்கிறது என்று பாருங்கள். உங்களிடம் எவ்வளவு முதலீடு கையில் இருக்கிறது என்று கணக்கு போடுங்கள். மார்க்கெட்டில் என்னென்ன பொருட்களுக்கு தேவை இருக்கு? பிசினஸ் பற்றி பேசுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாமே சரியாக இருக்கிறது என்றால் சிறியதாக ஒரு தொழிலை ஆரம்பித்து பாருங்கள். ஆரம்பத்திலேயே பெரிய முதலீடு செய்யாதீர்கள், பெரிய கடை திறக்காதீர்கள், அதிக கடன் வாங்கி கடை தொடங்காதீர்கள். உங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கும் திறமையை வைத்து உங்களுக்கு எந்த விஷயத்தில் ஆர்வம் இருக்கிறதோ அதை முயற்சி செய்யுங்கள். சிறியதா ஆரம்பித்து அதை பெரியதா வளர சின்னதாக தொடங்குங்கள். லாபம் தரும் வியாபாரத்தை தேர்வு செய்யுங்கள். அதை மெதுவாக படிப்படியாக முயற்சி செய்யுங்கள். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், எதை தொடங்கினாலும் முழு மனதுடன் நேர்மையான பாதையில் தொடங்குங்கள். தோல்வியை பார்த்து பயப்பட வேண்டாம். வியாபாரம் என்றால் அது ரிஸ்க் பஸ். ஒரு முறை நஷ்டம், ஒரு முறை லாபம் இருக்கும். ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். பயந்து விட்டு வியாபாரத்திலிருந்து பின்வாங்காதீர்கள். உங்கள் மேல் நம்பிக்கை மற்றும் உழைப்பை வைத்துக்கொண்டு நல்ல முறையில் முன்னேறுங்கள். சரி, என் அன்பான சொந்தங்களே, எனக்கு தெரிந்த வகையில் சிறு தொழில் குறிப்புகளை வழங்கியுள்ளேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து என்னை பின்தொடருங்கள். மேலும் பயனுள்ள தகவல்களை என் சேனல்ல தொடர்ந்து பதிவேற்றுகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேண்டும் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்கள். உங்களின் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. சொந்தங்களே, மீண்டும் புதிய உள்ளடக்கங்களுடன் வருகிறேன். வாழ்க வளமுடன்.